அன்று ஒரு முகூர்த்த நாள். புகழ்பெற்ற கோவில் ஒன்றில் அந்த நண்பர்கள் பல வருட இடைவேளைக்கு பிறகு சந்தித்துக் கொண்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நண்பர்கள் இருவரும் சேர்ந்து சொந்த வீடு கட்டுவதற்காக அந்த பெரிய நகரத்தில் இடம் தேடினார்கள். பிறகு எப்படியோ பிரிந்து விட்டார்கள். மீண்டும் சந்தித்த போது அன்போடு நலம் விசாரித்துக் கொண்டார்கள். இரண்டாவது நண்பன் முதல் நண்பனை பார்த்து கேட்டான், நண்பா, நாம 2 பேரும் சேர்ந்து இடம் தேடி பல வருஷம் ஆகிடுச்சு. இடம் வாங்கினாயா? சொந்த வீடு கட்டினாயா? முதல் நண்பன் சொன்னான், ஆமா, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்தை கஷ்டப்பட்டு வாங்கி அதுல ஒரு வழியா சொந்த வீடு கட்டி முடிச்சிட்டேன். இப்போ அந்த வீட்டுல தான் வசிச்சுட்டு வர்றேன். ஆமா, நீ எங்கே வீடு வாங்கியிருக்கிற? முதல் நண்பன் இப்படி கேட்க இரண்டாவது நண்பன் லேசாய் தலை குனிந்து சொன்னான், இன்னும் வாங்கவில்லை நண்பா. நானும் பல இடங்கள்ல இடம் தேடுறேன். எனக்கு ஏற்ற இடம் இன்னும் அமைய மாட்டேங்குது. இடம் வாங்க அப்பவே சில லட்சம் ரூபாய் வச்சிருந்தியே, அதை என்ன பண்ணின? என் போதாத நேரம், அந்த செலவு இந்த செலவுன்னு எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு. இரண்டாவது நண்பன் இப்படி சொல்லவும் முதல் நண்பன் மிகவும் வருந்தினான். அவர்கள் 2 பேரும் சொந்த வீட்டுக்காக இடம் தேடிய போது முதல் நண்பனிடம் பணமே இல்லை. இரண்டாவது நண்பன் அதை வாங்கும் அளவுக்கு பணம் வைத்திருந்தான். இப்போது பணம் இல்லாத நண்பன் அங்கே இங்கே பணம் திரட்டி லோன் போட்டு ஒரு சொந்த வீட்டுக்கு உரிமையாளன் ஆகிவிட்டான். ஆனால் பணத்தை மொத்தமாக வைத்திருந்தவனோ அதை இழந்து சொந்த வீடு வாங்க முடியாமல் வாடகை வீட்டில் காலத்தை தள்ளி கொண்டிருந்தான். பிறகு நண்பர்கள் இருவரும் அந்த கோவிலில் இருந்த துறவி ஒருவரிடம் ஆசீர்வாதம் வாங்க சென்றார்கள். தங்களை பற்றிய தகவல்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். வீடு வாங்கும் எண்ணத்தோடு மட்டுமே வீடு தேடியவன் சொந்த வீட்டில் வசித்து வருவதையும், பணத்தை கையில் வைத்துக் கொண்டு சொந்த வீடு தேடியவன் இன்று வெறுங்கையோடு வாடகை வீட்டில் வசித்து வருவதையும் அறிந்தவர் அந்த இரண்டாவது நண்பனுக்காக ஜென் கதை ஒன்றை சொன்னார். அந்த ஊரில் உங்களை போன்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் இருவரும் சாராயம் குடிக்க சாராய கடைக்கு சென்றார்கள். முதல் நண்பன் அளவாய் குடித்தான். இரண்டாவது நண்பன் அளவுக்கு மீறி குடித்தான். அவனுக்கு போதை அதிகமாகிவிட்டது. அவனால் நடக்க கூட முடியவில்லை. முதல் நண்பனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நான் உடனே வீட்டுக்கு போகணும். தாமதமா போனா வீட்டுல மனைவி திட்டுவா. இவனை கூட்டிட்டு போனா அடி விழுந்தாலும் விழலாம். இப்படி யோசித்தவன் ஒரு காரியத்தை செய்தான். நண்பனை அங்கேயே அப்படியே விட்டுவிட்டு போக மனமில்லாதவன் அவனுடைய ஷர்ட் பாக்கெட்டில் 500 ரூபாய் தாளை வைத்தான். நண்பா, போதை தெளிஞ்சதும் ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்ந்துடு. காலையில நான் உனக்கு போன் பண்ணுறேன் சொல்லிவிட்டு தன்னுடைய பைக்கில் வீட்டை நோக்கி பயணித்தான் முதல் நண்பன். 1 மணி நேரம் கடந்திருக்கும். அதிக போதையில் இருந்த இரண்டாவது நண்பன் தட்டு தடுமாறி எழுந்து வெளியே வந்தான். நண்பன் தன்னை விட்டு சென்றதால் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மறுநாள் முதல் நண்பன் அவனுக்கு போன் செய்தான். நண்பா, வீட்டுக்கு ஒழுங்கா வந்து சேர்ந்தியா அப்படின்னு கேட்டான். அடப்போடா, வீட்டுக்கு நடந்து வர வழியில கீழே விழுந்து காயமாகிடுச்சு. அப்படின்னா என்னடா நடந்துச்சு? இப்போ எங்க இருக்க? முதல் நண்பன் மறுமுனையில் பதறினான். ஆஸ்பத்திரியில தாண்டா இருக்கேன். கையில கட்டு வேற போட்டிருக்காங்க. போதையில நீ ஏண்டா நடந்து வந்த? ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சு போக வேண்டியது தானே. நான் தான் எல்லா பணத்தையும் குடிச்சு தீர்த்துட்டேனே. பிறகு எப்படிடா என்கிட்ட பணம் இருக்கும்? நான் தான் உன் ஷர்ட் பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சேனே, உன்கிட்டயும் சொன்னேனே, அதை நீ கவனிக்கலையா? போதையில இருந்த எனக்கு எப்படிடா நீ பணம் வச்சது தெரியும்? பல இடங்கள்ல உருண்டு கீழே விழுந்ததுல அது எங்கேயோ கீழே விழுந்துருச்சு போல. ஒன்றும் தெரியாத அப்பாவை போல சொன்னான் இரண்டாவது நண்பன். முதல் நண்பனின் உதவி தக்க சமயத்தில் அவனுக்கு பலனளிக்கவில்லை. இந்த கதையை சொன்ன துறவி தன் முன்பு நின்றிருந்த 2 நண்பர்களையும் பார்த்தார். இந்த கதையில் வந்த முதல் நண்பன் இரண்டாவது நண்பனின் பாக்கெட்டில் பணம் வைத்தும் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது. ஒருவனிடம் பணம் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாத வரையில் அவன் ஏழையாக தான் இருப்பான். இந்த நிலையில்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த 2 குடிகார நண்பர்களின் நிலைதான் இப்போது உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கையில் பணம் இல்லை என்றாலும் நம்மால் செய்ய முடியும் என்கிற மனம் இருந்துவிட்டால் ஒவ்வொருவருக்கும் வெற்றிக்கான வழி உருவாகிவிடும். பணம் இருந்தும் அவநம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி காண முடியாது. இருந்த பணமும் படிப்படியாய் கரைந்து ஒரு கட்டத்தில் முழுமையாய் காணாமல் போய்விடும். அதனால் என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும் என்று கூறி அவர்களை வாழ்த்தி அனுப்பினார் துறவி. நாமும் இது போன்ற பல நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருப்போம். நம் கண் முன்னாடியே பார்த்திருப்போம்.
சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் ஏழையாய் இருந்த ஒரு குடும்பம் படிப்படியாக வளர்ந்து இன்று நல்ல நிலையில் இருக்கும். அதே போல செல்வ செழிப்போடு இருந்த ஒரு குடும்பத்தின் வாரிசுகள் இருந்த அனைத்தையும் இழந்து இன்று ஏழையாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று கீழே இருப்பவன் நாளை மேலே வருவான், மேலே இருப்பவன் ஒரு நாள் கீழே வந்தே தீருவான். உயர்ந்த நிலையில் இருப்பவன் அந்த மமதையில் ஆட்டம் போடாமல், ஆடம்பரம் இல்லாமல் நல்ல சிந்தனையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தால் அவன் வாரிசுகள் அந்த உயர்ந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள். மீறி ஆட்டம் போட்டால் அவர்களின் சரிவை அந்த ஆண்டவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல குடிசையில் வறுமையின் பிடியில் சிக்கி இருப்பவன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுத்தாலே போதும். அவன் பிள்ளைகள் படிப்படியாக உயர்ந்த நிலையை நோக்கி பயணிப்பார்கள். நம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நம்மிடம்தான் இருக்கிறது. முடிந்து போன ஒன்றை திரும்ப திரும்ப யோசிப்பதில் எந்த வளர்ச்சியும் இல்லை. முடியும் என்று நினைத்திடுங்கள், நல்லதே நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறும் நான் ஆனந்தி.